ஹலோ மீட் மிஸ் மிதுன் தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அந்த பேட் கமெண்ட்ஸு அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோவை ஒரு டைம் எடுத்துட்டேன், பாட்காஸ்ட்டாக வீடியோவாக ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேட்டு பார்த்தா அந்த ஒரு ஆதங்கத்தில் ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கு போய் நம்ம வளருவோம்ல, அந்த மாதிரி நான் நிறையா வளரி வச்சுருந்தேன். அதனால் இல்லை வேண்டாம், இந்த வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து தெளிவாக ஒரு வீடியோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, என்னை சுற்றி ஒரு 3 விஷயம் நடந்துச்சுங்க. ஒரு 3 விஷயம், சரியா? அந்த 3 விஷயமே ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண ஒரு இது தான். ஸோ அந்த இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன், நானாக இருந்தால் எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன், இல்லை நான் வந்து எப்படி இதை கோ த்ரூ பண்ணுறேன், எப்படி ஃபேஸ் பண்ணுறேன், நானாக இருந்தால் அந்த செயலில் ஈடுபடுவேன மாட்டேனா அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு பாட்காஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவள் தான். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஜிம் ப்ரோ ஒருத்தர் தெரியும் இன்ஸ்டாகிராமில். அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார். இந்த மாதிரி இவன் ஒருத்தனை டேக் பண்ணி இந்த மாதிரி ஸோ கமெண்ட் பண்ணுற இவன்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கான்டெக்ட் என்னென்னா, அவரோட வீடியோ கீழே ஏதோ ஒரு போஸ்ட்டு கீழே ரொம்ப அப்ரப்டான தப்பான ஒரு கமெண்ட்டை கெட்ட வார்த்தையில் பேசி அவங்க வீட்டில் இல்லை அதுவும் லேடிஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்துருக்கான். அவனை எக்ஸ்போஸ் பண்ண சொல்லி அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் அவர் ஸ்டோரியில், சரியா? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தங்க அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன், அவங்களோட போஸ்ட்டு கீழேயும் அவங்களும் ஸ்டோரி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இந்த கமெண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா அவங்க போஸ்ட்டு கீழேயும் ஒரு கெட்ட வார்த்தை தேல ஆரம்பிக்கலாம், அந்த கெட்ட வார்த்தை போட்டு ஒரு பொண்ணோட போஸ்ட்டு கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ரீலில் வந்து ஒரு கான்செப்டாக பணத்தை வந்து நான் இங்கே வைக்கிறேன், இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வேணும் இந்த பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டு. எனக்குமே அந்த கான்செப்டாக அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை காசை சேர்த்து வச்சு வர தலைமுறைக்காச்சும் சேர்த்து வைக்கலாம். ரொம்ப சேர்த்து வைக்காமல் அளவுக்கு, அந்த அளவு தெரியும்ல, அதுக்கு தகுந்த மாதிரியா சேர்த்து வைக்கலாம். அங்கே 500 இங்கே 500 200ன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் சொருகி வச்சு அது எவனாச்சும் எடுப்பானா மாட்டானா, மண்ணிலே போயிருமா, கிழிஞ்சு போயிருமா, நம்மளுக்கு தெரியாது அந்த ப்ராபபிலிட்டி. அதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கும் அந்த கான்செப்ட் உடன்பாடு கிடையாது. ஏன்னா 2000 ரூபாய்க்கு தோட்டத்தை விற்றனால, எங்கள் தாத்தா விற்றனால பேரம்படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஸோ காசோட அருமை எனக்கு தெரியும். அதனால நான் சொல்கிறேன், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணும், அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடணும், கடந்து போயிடணும். அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான். அந்த அந்த அக்கா, அந்த ஒரு கான்செப்ட் பண்ணுற அக்காவோட ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து தப்பாக பேசுகிறதும், ஏன் அங்கே வைக்கிறீங்க, உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் வைங்க அப்படின்லாம் சொல்கிறதும், ரொம்ப இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஒரு 3 சம்பவமா. அப்புறம் ஜென்ரலாக இன்னொன்று நடந்துச்சு. என்னை ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு டீசெண்டான ப்ரொஃபைலு. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணேன், சொன்ன டீசெண்டான ப்ரொஃபைல் அப்படிங்கிறனால. அப்புறம் டக்குன்னு அவங்க என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக சமீப காலமாக அவங்களுக்கு ஒரு சரியான பூஸ்ட், அவங்க ப்ரொஃபைல் பயங்கரமாக பூஸ்ட் ஆகி வேறு லெவலில் போயிடுச்சு. அப்புறம் தான் என்னடா பெரிய செலிப்ரிட்டியாக அன்ஃபாலோலாம் பண்ணிடுவாங்க போல், இட் ஹேப்பன்ஸ் போல் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ யாருனே தெரில, நம்ம பேசிக்கவே இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். அவங்க ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் டீசெண்டாக அப்பப்போ அந்த மெசேஜ் அனுப்புறது, ரீல்ஸ் அனுப்புறது, ஹாய் பாய் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த ஒருத்தங்க தான். டக்குன்னு அவங்க செலிபிரிட்டி ஆனோடனே அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களோட வீடியோஸில் ஏதோ ஒன்று ரேண்டமாக சஜஷனில் காமிக்கும் போது, அவங்க வீடியோ பார்க்கும்போது, அதில் கமெண்ட் பார்க்கும்போது, அதுலேயுமே கமெண்ட் அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்துச்சு. பொண்ணுங்களோட பார்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அது ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 4 இன்சிடென்ட்லேயும் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு தான் சப்ஜெக்ட். இப்போ இதை ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஒன்று, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கள மட்டுமே தப்பு சொல்லிட முடியாது. கரெக்டு தான், அவங்க பண்ணுறது தான் தப்பு, அதுதான் கோர், நான் இல்லைன்னு சொல்லுவேன், அதுதான் பேஸ். ஆனால் அவங்க பண்ணுறது மட்டுமே தப்பு இல்லை, எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பண்ணுறது மட்டுமே தப்பு இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நான் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போடுறேன். அந்த வீடியோஸில் 10ல் 8 கமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, 2 கமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. அப்போது நான் கரெக்டான பாத்தில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் என்னை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், அதில் ஒரு 8 கமெண்ட் தப்பாக வருது, 2 கமெண்ட் தான் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த 8 கமெண்ட் ஏன் தப்பாக வருது, அப்போ நம்ம மேலே என்ன தப்பு, நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் இங்கே மேட்டர்ஸ் தானே. 2வது, சரி நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு இல்லை, பட் இந்த ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தப்பு தான். அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன், பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு இல்லை, நான் ஒரு ப்ராட் மைண்டட், நான் இப்படி தான் வீடியோ போடுவேன், இதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். அப்போ அவனுங்க வந்து அசிங்கமாக பேசுவானுங்க, கமெண்ட்டில் திட்டுவானுங்க, இந்த மாதிரி ஸோ நிறையா பேசுவானுங்க, நோயின்னு இருப்பானுங்க, நமக்கு தெரியும், எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கல. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஆல்காரிதம் பிரகாரம் என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகணும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை ஒரு யூடியூபரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆல்காரிதம் ரீச் ஆகிறதுக்கு ஒர்க் ஆகக்கூடிய குட்டி குட்டி சப்ஸ்டன்சஸ். ஸோ இப்போது எனக்கு தெரியும், நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் ஒரு பொண்ணு இருக்கா,
ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி இல்லை தப்பாக கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் யோசிக்காமல் அடுத்த செகண்ட் அந்த கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். நிறைய பேர் இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா நான் பண்ண வீடியோ தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தப்பு இருக்குன்னு தெரியும், அதனால நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இப்போது நான் கமெண்ட் செக்ஷனையும் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன், ஆனால் அவங்க திட்டுறக்கும் நான் இடம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் போடுவேன். அப்படின்னா என் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது இது நிறைய பேர் இங்கே பண்ண தான் செய்கிறாங்க. கமெண்ட்ஸ் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வீடியோ ரீச் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட தான் செய்கிறாங்க. ஸோ இங்கே கிரியேட்டர்ஸ் மேலேயும் தப்பு உண்டு. ஏன்னா அவங்களுக்கு ரீச் வேணும். ஆனால் அந்த ரீச் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து இவங்களை ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்தே அவங்களுக்கு ரீச் வேணும். அது இங்கே நடக்காது. தப்பாக திட்டினாவாச்சு பரவாயில்ல, எங்களுக்கு ரீச் ஆகும், அதுக்கு நான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக வச்சிருவேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக வச்சுருது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் எங்களெல்லாம் இப்படி போர்ட்ரே பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷன் பாருங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க, ஆண்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜெண்டரையே டைப் காஸ்ட் பண்ணுறது, இது தப்பு தான். இதுவும் தப்பு தான். அப்போ கமெண்ட் போடுறவன், பேட் கமெண்ட் போடுறவன், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு இல்லையா ப்ரோ, அவன் பண்ணுறது தப்பு இல்லையா ப்ரோ, நீங்கள் ஏன் இவங்களை சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் ஒரு கிரியேட்டர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜென்யூனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு அப்படி யோசிக்க தோணுது. பட் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் போடுறவன் மேலேயும் இங்கே தப்பு இருக்குது. அதுதான் கோர் தப்பே. நான் சொல்லிட்டேனே, அதுதான் பெரிய தப்பே. அதை நான் ஒத்துக்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீ என்ன யோசிக்கிற? அப்போ நீ செல்ஃபிஷாக தானே யோசிக்கிற. உனக்கு உன் வீடியோஸ் ரீச் ஆகணும், நீ கமெண்ட் செக்ஷனையும் ஓப்பனாக வச்சிருப்ப. கமெண்ட்டை ஹைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்கானே இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அந்த ஆப்ஷன் இருக்கே, ஹைட் யூசர் ஃப்ரம் யுவர் சேனல்ட்டு. அப்படி ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த கமெண்ட் செக்ஷனால் ப்ராப்ளம்ஸ் வரனால அப்போ இன்ஸ்டாகிராமே அந்த ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது உங்ககிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. நீ கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உனக்கு தேவையானதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு ஆப்ஷன் இருக்குது. நீ கமெண்ட்டையும் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன், ஏன்னா உனக்கு லைக்ஸ் வேணும், உன்னோட ப்ரொஃபைல் ரீச் ஆகணும். ஆனால் நீ கமெண்ட்ஸ் ஏதாச்சும் நெகட்டிவாக வந்தாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. நீ வந்து ஆடியன்ஸே இப்படி தான் ஆடியன்ஸை டைப் காஸ்ட் பண்ணுவேன். அதுவும் தப்புன்னு சொல்ல வரேன். மற்றபடி நீ கமெண்ட் பண்ணுறவன தப்பு இல்லை, இதுதான் தப்புன்னு நான் பேச வரல. அப்போ நீ வந்து ஒன்று நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. சரி, ஒரு 8 பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்களா, அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம ஏன் நம்மளை இப்படி போர்ட்ரே பண்ணி ரீச் ஆகணும், நம்மளோட போர்ட்ரேயிங் விதத்தை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் விதமாகவோ இல்லை நம்ம பண்ணுற ஏதோ ஒரு தப்பை திருத்தி மாற்றிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஓப்பனாக இருக்க மாட்டோம். வி ஓன்ட் பி ஓப்பன் டு லேர்னிங். ஆனால் இப்போ அடுத்தவங்களை குறை சொல்கிறது அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்துடுவோம். அதுவும் தப்புங்கிறேன். நான் இப்போ சொல்கிறது என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேங்க, அது கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக இப்படி வருதுங்க, எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்டுமே நான் சொல்கிறது இந்த மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட் பாசிட்டிவாக இருந்து 1-2 நெகட்டிவாக இருந்தால் நான் புலம்பிருக்கேன் இல்லைன்னா சொல்லலை. எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் நான் புலம்ப மாட்டேன். அப்போ நம்ம மேலே ஏதோ தப்பு இருக்குது. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி ஹிட் ஆகும்போது நீ மட்டும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்ட அப்படின்னு ஜஸ்டிஸ் பண்ணிட்டு அங்கே நீ அதெல்லாம் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உனக்கு உன் மென்டல் பீஸ் முக்கியம், அதை நீ காப்பாற்றணும். அப்போ நீ என்ன பண்ணலாம், ஒன்று கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வை, இல்லை அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டு வை, இல்லை அந்த வீடியோ டெலிட் பண்ணிடு. ஸோ இங்கே ஒரு கிரியேட்டர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் சொல்ல வரேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாக பேசணும் அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஒரு கிரியேட்டர் இருந்தால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நான்லாம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நானே கற்றுக்கிட்டேன். யூடியூப்பு எடிட்டிங்கு, அது எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைபாட் கூட வாங்கி அதை எப்படி செட் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. கொஞ்சமாக யூடியூப் தான் பார்த்து ஒரு எது பெஸ்ட்டு ட்ரைபாடு, எது பெஸ்ட்டு ரிங் லைட்டு, எது பெஸ்ட்டு கேமரா, எப்படி எடிட் பண்ணுறது, எது ஈஸியான ஆப்பு, இதில் எது கட்டு பேஸ்ட்டு ஒட்டுறது, என்ன லொசுக்கு, யூடியூப்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன, எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், எல்லாமே நானே கற்றுக்கிட்டேன். எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு 2 months நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, நிறைய நெகட்டிவ் மெசேஜஸ்லாம் வந்துச்சு. எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில அந்த வயசில், ஒரு 5 years பேக். இப்போ நான் அப்படி இருந்தேன் அப்படின்னா நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அவன் பயங்கரமாக பொறாமப்படுறான், இல்லை ரொம்ப டவுனான ஒரு இடத்துல இருக்கவனால தான் இப்படி வந்து ஒரு கமெண்ட் பண்ண முடியும். அவனால் ரியல் லைஃப்பில் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மெச்சூர்னஸ் எனக்கு இப்போ தான் வருது, ரியல் லைஃப்பில் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தன் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ரெகுலராக கமெண்ட் பண்ணான். ஒரு 2 மாதத்துக்கு, அது பொண்ணா பையனாலாம் எனக்கு தெரில, ரெகுலராக கமெண்ட் பண்ணான். சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றணும், சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றணும், இதெல்லாம் ஒரு ட்ராலா, சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றணும், இதெல்லாம் ஒரு ட்ராலா, கட் காப்பி பேஸ்ட்டு தான். எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஹைட் யூசர் ஃப்ரம் திஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம பாட்டுக்கிட்ட ஏதோ நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு நம்ம ஏதோ 4 காசு சம்பாரிச்சு ஏதோ அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷங்கிற நம்ம ஏதோ ட்ரை பண்ணுறோம், அதை நம்ம கை கொடுத்து தூக்கிடணும்னு அவசியம் இல்லை, இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம், அந்த வயசுக்கான மெச்சூரிட்டி, அந்த டவுன் ஃபேஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்.
அப்புறம் தான் புரிஞ்சது, சரி ஓகே நம்மளுக்கு வர 100 கமெண்ட் வந்துச்சுன்னா 95 கமெண்ட் நம்மளுக்கு நல்லா பாசிட்டிவாக தான் வருது, 5 கமெண்ட் வந்து அந்த வயிற்றுச்சலோட வெளிப்பாடு. இங்கே சில மக்கள் அப்படி தான் இருக்காங்க, இங்கே சில மக்களுக்கு 5 அறிவு தான், அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நீ அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா உன்னோட டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே மிதுன் அப்படிங்கிற மெச்சூரிட்டி எனக்கு இப்போ தான் வருது. இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் ஓவராலாக பார்த்தோம்னா இப்படி தான், நான் இப்படிலாம் ஹேண்டில் பண்ணேன், நீங்களும் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிருங்கன்ட்டு. பட் இதை கொஞ்சம் நீங்கள் டீப்பாக பாருங்களேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் எங்கே எடுத்தாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் எதுக்கு கீழேயுமே மேக்ஸிமமாக, நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஆஃப் த ரீல்ஸுக்கு கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான், கெட்ட வார்த்தை தான். ஸோ இங்கே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு பொண்ணை தப்பாக பேசுகிறதும் கெட்ட வார்த்தை பேசுகிறதும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு மென்டலி இல் சொசைட்டியாக தான் நம்ம இங்கே கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம், மென்டலி இல் சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக இருக்குதோ அதை பேசுகிறோம் ஜஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள குறை சொல்லிட்டோம்னாலே நம்ம பூமராக மாறிடுவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு செயல் நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்ம கிரிஞ்சாக மாறிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே அவனுக்கு தான் இல்னஸ், அவனுங்களுக்கு தான் அந்த மென்டலி இல் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணோட கமெண்ட் கீழே போய் நீ ஒரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதும், எதை வச்சு அவன் ஜட்ஜ் பண்ணுறான், எப்படி ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ண முடியும்? ஒரு பொண்ணு அதுவாகவே இருந்தாலும் அந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவளை நீ அப்படி கூப்பிட்றதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போது எனக்கு இன்னொரு என்னென்ன கேள்வினா, ஒரு அசால்ட்டாக ஒரு பொண்ணை வந்து நீ இப்படி தான் நீ அப்படின்னு டக்குன்னு முடிவு பண்ணி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களேடா. உங்களுக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க, உங்களுக்கும் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸில் சொந்த பந்தங்களில் பெண்கள் இருப்பாங்க. இங்கே பெண்கள்னால தான் ஆண்கள், ஆண்கள்னால தான் பெண்கள், ரெண்டுமே வயசு வருஷம் ஒன்றுக்கு செலுச்சதில்லை. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்பயுமே நம்ம டாமினண்ட்டான ஒரு கிரியேச்சர் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க மேக்ஸிமம் ஆஃப் த பாய்ஸ். அண்ட் சில கேர்ள்ஸும் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதும் இயல்பாக தான் இருக்குது சில கேர்ள்ஸ் கிட்ட. பட் மேக்ஸிமமாக இங்கே பாய்ஸ் இது பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். அது ஏன்னு எனக்கு புரியல. இதில் இன்னொன்று சோகமான விஷயம் என்னென்னா, நம்ம கூட இருக்கவனே தான் நம்ம பண்ணுறோம். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவன், நம்ம கூட சிரித்து பேசுகிறவன், நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு 4 பேர்த்த பார்க்குறோம், அவனுங்க 4 பேர்த்தில் எவனோ ஒருத்தன் தான் அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. ஒரு பொண்ணை டக்குன்னு ஜட்ஜ் பண்ணுறது, தப்பாக கமெண்ட் பண்ணுறது, ஒரு பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்டை தப்பாக கீழே அதை போர்ட்ரே பண்ணி பேசுகிறது. ப்ரைவேட் பார்ட்ஸுங்கிறது இதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுங்கண்ணா. முதல்ல ஒரு பொண்ணுனா ஆமாம் அவளுக்கு இந்த ப்ரைவேட் பார்ட் இருக்கும், ஒரு பையனா ஆமாம் அவனுக்கு இந்த ப்ரைவேட் பார்ட் இருக்கும். செக்ஸுங்கிறது இங்கே பேசிக், அதுதான் புள்ளையார் சொல்லி, ஒரு மனுஷனோட புள்ளையார் சொல்லி இங்கே வாழ்க்கையிலங்கிறது அந்த உளவியல், அந்த செக்ஸு தான். இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுங்கடா. நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதும், ஒரு பொண்ணை தப்பாக போர்ட்ரே பண்ணுறதும், டக்குன்னு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதும், இதெல்லாம் நீங்கள் நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப இயல்பாக போயிட்டுருக்கு. ஒரு சொசைட்டியில் க்ரைம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் போலீஸு இந்த மாதிரி அந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தது. கட்டுப்பாடு இல்லைன்னா இங்கே எல்லாமே க்ரைம் நடக்கும். ஸோ ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே தான் வாழணும். அதுக்கான பேசிக் எக்ஸாம்பிளே வந்து ஒரு சிஸ்டமாக நம்ம ஃபார்ம் ஆகிருக்கும்போது எதுக்கு போலீஸ்னு ஒரு இது கொண்டு வராங்க, அவங்களுக்கே அதிகாரம் கொடுக்குறாங்க, அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. இப்போது அந்த சிஸ்டம் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்த லெவல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில், இன்ஸ்டாகிராமு ஆன்லைன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான். இப்போ நேரில் நடக்கிற முக்கால்வாசி க்ரைம் ஆன்லைனுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த லெவல் என்னென்னா, போலீஸும் ஆன்லைனுக்கு அந்த ஒரு க்ரைம் ஃபேக்டரை அவங்க போலீஸாக ஆன்லைன்லேயும் அதை பிரதிபலிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, அந்த சைபர் க்ரைம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. பட் இன்னமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறேன். ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனா, ஒரு பேட் கமெண்ட் போடுறான், அதில் ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுறான், ஒரு சக மனுஷனை ஹர்ட் பண்ணுறான் அப்படின்னா அது க்ரைம் தான். இப்போ நீ நார்மலாக அது பண்ணால் அது க்ரைம் தானே. நீ நார்மலாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க, அங்கே செவனேன்னு ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போய் நீ பார்க்கறதுக்கு மாதிரி இருக்க, நீயே ஒரு இதுதான், நீ சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டினீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன வரும், கோவம் வரும். ஸோ அவங்களை அடிக்க வருவான், நீங்கள் அடிக்க வருவீங்க. அப்போ அங்கே பிரச்சனையாக மாறுது. இல்லை பிரச்சனையாகவே மாறல அப்படின்னாலும் நீ எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் போலீஸ்கிட்ட சொல்கிறான். அங்கே போலீஸ் வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி நேரில் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஜாலியாக ஹாப்பியாக ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் பசங்களுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, இன்னொரு பொண்ணை திட்டிக்கிட்டு, டிஃபைம் பண்ணிக்கிட்டு, அந்த பொண்ணோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசுறதெல்லாம் வந்து ஒரு புகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. நான்லாம் நான்லாம் இப்படி ஒரு கமெண்ட், அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுறானுங்க. இப்போ இதோட பேஸ் எங்கே அப்படின்னா பேரண்டிங் தான். பேரண்டிங் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கொஞ்சமாச்சும் ஸ்டாப் பண்ண முடியும்னு நினச்சா. இன்றைக்கி பேரண்ட்ஸோட முக்கால்வாசி கடமை என்னென்னா, உன்னை பெற்று போட்டோமா, சம்பாரிச்சோமா, சொத்து சேர்த்தி வச்சோமா, அதை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தணுமா, அது பாட்டுக்கிட்டு வளருதா, நம்ம ஒரு பக்கம் காசை சேர்த்தி வச்சுட்டே இருப்போம். எதுக்குங்கிற கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு அவனை அங்கே சேர்க்கணும், எதுக்கு நம்ம இவ்வளோ காசு சேர்க்கணும், எதுக்கு நம்ம இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஏன் இப்படி நடக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் எதுக்கு, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கொஞ்சமாச்சும் உங்கள் லைஃப்லேருந்து பாஸ் எடுத்து பிரேக் எடுத்து வெளியே வந்து கேட்டு பார்த்தா தானே தெரியும். உன்னை பெற்றுட்டா உங்கள் கடமை முடிஞ்சிருச்சா, பேரண்டிங் முடிஞ்சிருச்சா. இன்றைக்கெலாம் முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது.
அது வளர்க்கணும், சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் புரியும். அந்த ஒரு 20 வயசு 22 வயசுக்கு அப்புறம் எப்போ அந்த பிரெயின் வந்து வளருது நிப்பாட்டுதோ அந்த டைமில் தான் வந்து கேஸ்பிங் பவர் எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்குது அந்த பிரெயின். அப்போ அதுக்கு முன்னாடியே அவனை டியூன் பண்ணிடணும், அவனையோ அவளையோ டியூன் பண்ணிடணும். இதான் லைஃப், இப்படி தான் இருக்கும், நீ இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும், இப்படி இருக்கணும், ஒருத்தங்களை மதிக்கணும், சக மனுஷனை மதிக்கணும், அவங்க ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்காங்க, ஃபினான்ஷியலாக அப்பாக இருக்காங்க, அந்த பாகுபாடு உங்ககிட்ட இருக்கக்கூடாது, மனுஷனாக மதிக்கணும். ஹோட்டல் போனால் ஒரு வெயிட்டர் இருந்தால் அப்படின்னா அந்த வெயிட்டருக்கும் நீ அந்த ஹியூமனுக்கு உண்டான பேசிக் ரெஸ்பெக்டை நீ கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். அதிகாரம் காட்டக்கூடிய இடத்துல ஒருத்தன் வந்துட்டாலே அதிகாரத்தை எதிர்த்து பேச முடியாதவனை அவன் அடக்க தான் பார்க்குறாங்க முக்கால்வாசி. அது பேசிக்காக நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஹோட்டலில் அந்த வெயிட்டர்கிட்ட காட்டுற அதிகாரத்தில். என்னால் அதை மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கே அது ஸ்ட்ராங்காக என் மண்டல பதிஞ்சிருக்கு. எங்கள் அப்பா என் கண்ணத்துலேயே ஒன்று வச்சு ஒரு டைம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஹோட்டல் போகும்போது வெயிட்டர் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ஏன் அண்ணான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓ அவங்களும் ஹியூமன்ஸ் தான், அவங்க ஜஸ்ட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட வேலை அது, அவங்களோட வயிற்றுக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க ஹியூமன். உனக்கு யார்? அவங்க ஹியூமன்ஸ் தான். நீ அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடுக்கு தான் பே பண்ணுற, ஓனர் தான் வெயிட்டருக்கு பே பண்ணுறாரு. நீ ஒன்றும் பெரிய புளுத்தி கிடையாது இங்கே. நீ சக மனுஷனா தான். நீ பேவே பண்ணாலும், நீ முதலாளியாகவே இருந்தாலும் உன் தொழிலாளி உனக்கு அடிமை கிடையாது, அவன் மனுஷன். அவங்ககிட்ட இருந்து நீ காசு கொடுத்து தொழிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற. வைஸ் வெர்ஸா தான், பண்டமாற்று முறை தான் இங்கே நடக்குது. இந்த பேசிக் திங்ஸ்லாம் யாருக்குமே சொல்லி தரதே இல்லை இன்றைக்கெலாம். அப்போ அவன் எப்படி வளருவான்? சோஷியல் மீடியாவில் 4 கமெண்ட் பார்ப்பான், கெட்ட வார்த்தையாக இருக்கும். 5வது அவனே கற்றுப்பான், ஓ கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் இயல்பு போல், சகஜம் போல், நம்மளும் பேசி பார்ப்போம், நம்ம கமெண்ட்ஸ்க்கு எப்படி லைக்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அவன் ஒரு கெட்ட வார்த்தையில் கமெண்ட் போடுவான், அதுக்கு ஒரு 15 லைக் எக்ஸ்ட்ரா வரும். நெக்ஸ்ட் அவனை தூண்டணும், இன்னொரு கெட்ட வார்த்தை பேசி இன்னொரு பொண்ணை டிஃபேம் பண்ணுறக்கோ, இல்லை ஒரு பொண்ணு டிஎம்மில் போய் அந்த பொண்ணை தப்பாக பேசுகிறக்கோ. ஜென்ரலாக கேட்குறேன்டா, உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க 4-5 ஆம்பளைங்க கூட பேசுவாங்க, பழகுவாங்க, பால்காரன் வரவன் போகிறவன். ஏன்னா அவங்க குடும்ப பொம்பளைன்னா அந்த எல்லாத்தையும் பார்க்கணும். வீட்டுக்கு வருவாங்க ஒரு 4-5 பேர், ஒரு எலக்ட்ரீஷியன் வருவாங்க, எல்லாமே நடக்கும் ஒரு குடும்ப பொம்பளை. அப்போ உங்கள் அம்மாவும் அப்படி தானா? உங்கள் அம்மாவை அந்த வார்த்தையை வச்சு நீ சொல்லுவியா? இல்லை, இப்படி ரிலேட் பண்ணிக்கோ. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, சொந்த தங்கச்சி, அவள் ஒரு போஸ்ட் போடுறா இன்ஸ்டாகிராமில். அந்த போஸ்ட்டு கீழே வேற ஒருத்தன் உன் தங்கச்சி தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு திட்டிருக்கான். உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு இயல்பாக ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க? அதுதான்டா க்ரூவல்ட்டி. எது ஒன்று நடந்தால் அது உங்களை பாதிக்குதோ அது நீ பண்ணும்போது அது மற்றவங்களையும் பாதிக்கும். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லை அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸே இல்லை, 5 அறிவு தான் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். 2வது, இது கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த எதுக்கு எடுத்தாலும் நீ ஒரு ஆம்பளைனா சண்டைக்கு போடா, ஆம்பளைன்னு அழுகாதடா, அந்த ஒரு ஆம்பளை, அந்த ஒரு ஆண்மை, அந்த ஒரு ப்ரைடாக பார்க்குறீங்களே. சரி, அப்போ அந்த ப்ரைடை வச்சே நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி இது இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆகலாம், மேபி இல்லை இதுவும் உங்களுக்கு சரி. அது எப்படியோ இந்த ஆண்மை அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குழந்தை கொடுக்கறதுல மட்டும்தான் அது அடங்கியிருக்குதா? ஒரு பொண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுலேயும் அது அடங்கியிருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட வயலன்ஸ் காமிக்காமல் இருக்கிறதுலையும் அது அடங்கியிருக்குது. அவளோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறது அது அடங்கியிருக்குது. நான் ஜென்ரலாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு கதை சொல்லுவேன். ஆல்ரெடி பாட்காஸ்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு ட்ரால் வீடியோலையோ, நான் மீட் மிஸ்டர் மித்துன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் சேனல் வச்சுருக்கேன், அதுலேயோ இந்த கதையை சொல்லியிருப்பேன். மறுபடியும் சொல்கிறேன். இந்த சோ கால்டு சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு, இந்த நெத்தியில் விபூதி, 2 வேளை கோயில், 3 வேளை குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சோ கால்டு சொசைட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வரவங்களை அன்பாக பார்த்துக்கும், அன்பு பண்பு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் சொசைட்டிக்கு சூப்பரப்பா, பிள்ளையா பார்த்தா இப்படி பேக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொசைட்டிக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு. அப்புறம் சொசைட்டிக்கு பிடிக்காத மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருக்கா, தண்ணி அடிக்கிறா, தம் அடிக்கிறா, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கா, ஹேங் அவுட் பண்ணுறா, பப்பு பாருலாம் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா. இப்போ இவளுக்கு பின்னாடி வேறு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்குறக்கும் உங்களுக்கு டைம் இருக்காது. எடுத்தோடனே அவளை பார்த்தோன்னே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. சரி, அதை விடுங்க, நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாதிரியே அவள் மோசமான பொண்ணுன்னே வச்சுப்போம். இப்போ மோசமான பொண்ணு இருக்கா, சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணு இருக்கா. 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ஒரு நாய்க்கு அடிபட்டுருக்கு. இந்த பொண்ணு சொசைட்டியில் சூப்பர்னு பேர் எடுத்துச்சுல ஒரு பொண்ணு, அவள் போகிறா, நாய்க்கு அடிபட்டுருக்கு, இதெல்லாம் தூக்கணும்னா மேலே சுடிதாரெலாம் அழுக்காயிரும், கருமம், அது பாட்டு துடிச்சிட்டு போகுது, நம்ம போயிடலாம், நம்ம 6 மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோயிலுக்கு போகிறான். இன்னொருத்தி வரா, பப்புக்கு போக வேண்டிய இடத்துல அங்கே நிப்பாட்டி அந்த நாயை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் சாதம் வாங்கி வச்சு மஞ்சத்தூள்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அவள் பப்புக்கு போகிறா. இந்த ஆக்டை நீங்கள் எப்படிடா பார்ப்பீங்க? இந்த ஆக்டை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இந்த சுடிதார் போட்ட பொண்ணு சூப்பர் பொண்ணு, சோ கால்டு சொசைட்டிக்கு ரொம்ப உகந்த பொண்ணு, ஆனால் ஒரு நாயை கூட காப்பாற்ற முடியாத தண்டமாக வளர்த்து வச்சுருக்கீங்க. அப்படி வச்சுப்போம்.
என்னென்னமோ பண்ணுறா, அது அவளோட விருப்பு வெறுப்பு, அவளோட ஓன் லைஃப், அது அவளை பாதிக்க போகுது, அவளை சார்ந்தவங்களை பாதிக்க போகுது. அவளை சார்ந்த ஒரு 4 ஆம்பளைங்க இருப்பாங்கள்ல, அண்ணனோ தம்பியோ பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ 4 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க 4 பேர் இவளை என்னமோ பண்ணிக்கிட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும். ஏன்னா அது அவளோட லைஃப், அவங்க 4 பேருக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அவங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஒரு 3வது மனுஷனா நீ எப்படி அவளை ஜட்ஜ் பண்ணி நீ அவளை தேங்குறதும், நீ துப்பட்டா போடுங்கள் டோலிங்கிறதும், அவளுக்கு நீ சொன்னா போட்டுருவாளா? 2வது நம்ம எதுக்கு சொல்லணும்? அது அவங்க விருப்பு வெறுப்பு இல்லையா? அவளை சார்ந்த ஆண்கள் அதை சொல்லிக்கிட்டோம். நம்ம எதுக்கு இங்கிருந்து போய் சம்மந்தமே இல்லாமல் கெட்ட வார்த்தை, நம்ம எதுக்கு அந்த புலித்தித்தனத்தை காட்டிகிட்டே இருக்கணும்? ஹியூமன்ஸாக பிறந்தாலே ஒரு புலித்திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எண்ணத்தை, ஒரு தாட்டை, அதை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம் போல். அது இந்த விதத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப தப்பு அப்படிங்கிறேன். இப்போ இந்த பொண்ணு நாயை காப்பாற்றிட்டா. ஸோ இப்போ ஜென்ரலாக கேட்குறேன், மேலேருந்து கடவுள் ஒருத்தங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா யார் ஆசீர்வதிப்பார்? கோயிலுக்கு போய் விழுந்து சாமி கும்பிட்டுச்சே அந்த பிள்ளையவா? இல்லை கடவுள் படைச்ச ஒரு உயிரை காப்பாற்றினாலே ஒருத்தி அந்த பிள்ளையவா? கடவுள் பாயிண்ட் ஆஃப் வியூவே கடவுள் யாரை ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் யாரை ஜட்ஜ் பண்ணுறக்கு ஒரு பொண்ணை? அதுதான் என்னோட கேள்வியே. அது எனக்கு பயங்கர ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் ஜஸ்ட் அதை வெண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், நான் வெண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது யாருக்காச்சும் பார்த்து எங்கேயாச்சும் ஹிட் ஆச்சு அப்படின்னா இனி அடுத்தவங்க வீடியோக்கு போய் இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறது, உங்களோட புளுத்தி தாட்ஸை அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தாட், உங்களுக்கு இருக்க அதே தாட் அவனுக்கு எதுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இந்த கடவுளை கும்பிட்டா இப்படி நடக்கும்னு நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுப்போம். அது நடக்காதுங்கிறது உன்னோட நம்பிக்கை. அதை நீ ஏன் என்கிட்ட புகுத்துற? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன்டா. உன் வீட்டுக்கு வந்து உன் சொத்தை கேட்டனா, உங்ககிட்ட காசு கேட்டனா, இல்லை கடவுள் வராரு வழி விடுன்ட்டு உன் வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் கொண்டு வந்தனா, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இந்த கடவுளுங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் எனக்குன்னு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அது என்னோட இருந்துட்டு போட்டோம். என்னை சார்ந்தவங்க கிட்ட நான் அந்த கருத்தை சொல்கிறேன், அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம், ஏற்றுக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம். என்னை சார்ந்தவங்க கிட்டே நான் இப்படி தான் இருக்கணும். சம்மந்தமே இல்லாத ஒரு 3வது மனுஷங்கிட்ட போய் இல்லை முயலுக்கு 3 கால் தான், எனக்கு தெரியும் நல்லா, நீ முயலுக்கு 4 காலுங்கிற, நீலாம் ஒரு நீங்களாம் உனக்குலாம் ஒரு மயிரும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் எதுக்கிட்ட அந்த எதுக்கு 3 காலாகவே இருந்துட்டு போட்டு முயலுக்கு, உனக்கு தான் உண்மை தெரியுதுன்னே வச்சுப்போம். இன்னொருத்தரோட நம்பிக்கையில் நீ அதை போய் புகுந்து அவங்ககிட்ட உண்மையை சொல்லி விளக்கி என்ன நடக்க போகுது? அவன் நம்பிக்கையை பிடிச்சிட்டு அவன் ரூட்டில் போனாலே இங்கே பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக வாழலாம். ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறங்கிற பேரில் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ க்ரைம் பண்ணிகிட்டு இருக்காதிங்கடா அசால்ட்டாக. 2வது காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே கண்ட ஃபோட்டோஸ் அனுப்பி வைக்கிறீங்க. ஒரு பையன் எனக்கே, இதில் பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருப்பீங்க? இதெல்லாம் க்ரைம்டே. நாளைக்கு இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெருசாக எடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிற ஐடியெல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, ப்ரூஃபோடு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா பெரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு இதுக்கு ஒரு சட்டமே கொண்டு வந்தால் தான் இந்த ஆன்லைனில் கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஸ்கேம் பண்ணுறது, இல்லை திட்டுறது, ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுறது, டிஎம்ஸில் கேவலமாக பேசுகிறது, கண்ட பிக்சர்ஸ் அனுப்புறது, இது எல்லாமே குறையும். இது எல்லாமே நாளைக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நிற்க போகுது. ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனே ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து செவுத்தில் உட்காந்து டீ குடித்து பேசினது நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கேயும் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். அப்படி 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து சுற்றி நான் பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஃபோன் இல்லாமல் ஒன்றாவே இருந்தாலும் ஃபோனில் தான் தனித்தனியாக இருக்காங்க. அதனால் ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறனால, ஆன்லைனில் இந்த க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகிறனால ஆன்லைன் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலாக கொண்டு வரும். அது உங்களை அப்படி தான் தள்ள போகுது. ஒன்று டோட்டலாக இந்த ஆன்லைனு, இன்ஸ்டாகிராமு, லொஸ்க்கு, யூடியூப் எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு மாதிரி செட்டில் ஆகி சந்தோஷமாக நிம்மதியாக தோனி மாதிரி வாழுங்க. என்னைக்காச்சும் ஆடிக்கு அமாவாசைக்கு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு பேசிட்டு வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒருத்தனை திட்டவும் தூண்ட விட்டுட்டு அவன் ஏன் திட்டுறான், அவன் மேலே தான் தப்புன்னு அதையும் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு தெரில. அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரை நீங்கள் திட்டி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு தெரில. திட்டுறவனுங்களை மட்டும் சொல்கிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிற ஒரு பொண்ணுங்களை ஜட்ஜ் பண்ணுறவனுங்களை மட்டும் சொல்கிறேன். என்னமோ ஏதோ ஆதங்கமாக இருந்துச்சு, வெண்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், வெண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸ்ட்ராங்காக என்னால் எனக்கு நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நான் பண்ணதே கிடையாதுங்கிறது கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி நான் போய் இன்னொருத்தங்க போஸ்டர் ஜட்ஜ் பண்ணுறதோ, அது கீழே கமெண்ட் பண்ணுறதோ, அவங்களுக்கு டிஎம்மில் போய் இந்த மாதிரி நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற, நீ இப்படி ட்ரெஸ் போடு அப்படி ட்ரெஸ் போடு, அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொழப்பு உண்டு, நான் அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். என்னை சுற்றி ஒரு 4 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணுறது ஏதாச்சும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிறதெல்லாம் அவங்க வெறுப்பு தான். யாரோ இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கலைங்கிறக்கோசரம் போய் கெட்ட வார்த்தையில் பேசுறது, அந்தளவுக்கு இம்மெச்சூரான பர்சன் நான் கிடையாது. அது எனக்கு ஸ்ட்ராங்காக மைண்டில் இருந்தனால தான் இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு எங்கேயாச்சும் ஹிட் ஆச்சு, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பண்ணலைன்னா சந்தோஷம், பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க.
இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்க, சில பேட் கமெண்ட்ஸு பேட் மெசேஜஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். மேபி இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் போட்டது தான். நான் நடுவில் ஏதாச்சும் எதையுமே யோசிக்காமல் ஃப்ளோவில் வந்ததெல்லாம் பேசினது தான். ஸோ ஏதாச்சும் நடுவில் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன், இல்லை இது கரெக்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஐம் சாரி. ஏன்னா உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அந்த இன்டென்ஷனே கிடையாது. டாடா பாய் சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் பண்ணி டாடா பாய். டாடா பாய்.